ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலாக பார்க்க போகிறது ஒரு க்ரன்ச்சியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொட்டேட்டோ குச்சி சிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கு இப்படி ரவுண்டாக நம்ம கட் பண்ணி போட்டால் நமக்கு லேஸ் மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் நல்லா நம்ம மரவள்ளிக்கிழங்குல குச்சி சிப்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம குச்சி சிப்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். அப்படின்னா தான் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 4 உருளைக்கிழங்கையும் நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்படி தண்ணி விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும்போது அது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கழுவாமல் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி பாருங்கள். நமக்கு ஈஸியாக ஸ்கின் ரிமூவ் ஆகும். அதனால தான் நான் இந்த டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி நல்லா ஈரமாக்கிட்டு நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே இது நீங்கள் க்ளீன் பண்ணாமல் செஞ்சீங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸ்கின்னு. அதனால் நம்ம ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. உருளைக்கிழங்குல செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரொம்ப குழந்தைகளுக்கு பிடிக்கும். அதை இந்த மாதிரி குச்சி சிப்ஸ் மாதிரி நம்ம செய்யும்போது இன்னும் குழந்தைகள் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா தோல் நீக்கிட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சா தான் கருத்து போகாமல் இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் உருளைக்கிழங்கு சீவுறதுக்காக நம்ம ஒரு கட்டை வச்சுருப்போம் பாருங்கள். இப்போ நான் அதை தான் எடுத்திருக்கேன். இதில் ஸ்லைஸ் பண்ணுறது நல்லா வரும். நீங்கள் ஒரு வேளை கத்தி அதை வச்சு கட் பண்ண முடியும்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வச்சு எப்படி கட் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை வச்சு இதில்னா நல்லா தின்னாக நமக்கு கிடைக்கும். கையிலையும் படாது. நல்லா பயப்படாமல் நம்ம இதை நல்லா ஸ்பீடாகவே செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நல்லா ஒன்று போல் கிடைக்கும். அதனால தான் நம்ம இதில் வச்சு நம்ம செய்தோம். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா தின்னாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒன்று போல் சைஸ் உள்ளதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இதை கத்தியை வச்சு இப்படி அழகாக சின்ன சின்ன பீஸாக தின்னாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு மெல்லிஸாக கட் பண்ண முடியுது பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா குழந்தைகளுக்கு இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டும் போகாது. அதே க்ரன்ச்சியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாருமே லேஸ் பாக்கெட்டுங்கிறது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதையே நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சி சிப்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா இது கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செய்கிறதுனால நல்ல ஒரு ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குச்சி சிப்ஸ். இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா மெல்லிஸாக நல்லா க்ரன்ச்சியாகவும் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் எந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா குச்சி சிப்ஸ் மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதில் இந்த மாதிரி வெள்ளை கலரில் தண்ணி இருக்கவே கூடாது. இதில் ஸ்டார்ச் அதிகம். அதனால் இப்போ நம்ம இது ஒரு 4 தடவையாவது இது தண்ணி விட்டு அலசணும். அப்படின்னா தான் நமக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உடனே ப்ரௌன் ஆகாமல் இருக்கும். அதனால தான் இதை ஒரு 4 தடவையாவது நம்ம தண்ணி விட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு திருப்பும் நம்ம இன்னும் 2 தடவை தண்ணி விட்டு அலசணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி எந்த அளவுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு நல்லா ப்யூராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். நான் இது 4வது தண்ணியில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே இந்த அளவுக்கு நமக்கு ப்யூராக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு வடிகட்டியில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா ஒரு காட்டன் துணியில் போட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். அப்படின்னா தான் நமக்கு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நமக்கு தெரிக்காமல் இருக்கும். நல்லா காட்டன் துணியில் போட்டு தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல உணர வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அளவுக்கு தண்ணி ப்யூராக வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஒரு காட்டன் துணியில் போட்டு தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல், நம்ம கையில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து எண்ணெயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். நம்ம வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைவான அளவே வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்று மட்டும் வந்து போட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி போட்ட உடனே ஒரு பபுள்ஸ் வருது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்து சூடு இருந்தால் போதும். ஸ்டவ் வந்து நல்லா வந்து மீடியமை விட கம்மியாகவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து உடனே இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம். நம்ம வந்து அப்படியே இருக்கட்டும், ஒரு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து லேசாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடஞ்சிராமல் இப்படி வந்து லேசாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்று போல் எல்லா சைடும் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயோட சலசலப்பு வந்து அடங்குது. இன்னும் நமக்கு வந்து இது எல்லாமே வந்து இந்த சலசலப்பு அடங்குற வரை இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எண்ணெயோட சலசலப்பு வந்து நல்லா அடங்கிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து எடுத்துடணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது எந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு. இன்னும் ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நான் வந்து க்ரன்ச்சியாக வந்து பொரித்து எடுத்துகிட்டேன். இங்கே பாருங்கள், நான் ஒடிச்சு காட்டுதான் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து நல்லா வந்து தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு போட்டு பொரிக்கும்போது நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா எடுத்துருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரத்துக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த சிப்ஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, போடும்போதே தெரியுது எந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து லேசாக அப்படி வந்து லேசாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எல்லாமே உடஞ்சிரும். அந்தளவுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து உருளைக்கிழங்கு சீசன் வந்து நமக்கு வந்து நல்லா ரேட்டு கம்மியாகவே கிடைக்கி. இந்த மாதிரி இதில் குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வந்து வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. ஹைஜீனிக்காக நல்லா க்ரன்ச்சியான நம்மளுடைய உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் நமக்கு வந்து ஃபைனாக நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களை வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு சிப்ஸும் ஒரு டீயும் போட்டு கொடுங்க, ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை வந்து நல்லா வந்து உடச்சி காட்டுதான் பாருங்கள். இந்த பாருங்கள், உங்களுக்கே தெரியுதுல்ல எந்த அளவுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு. அதே மாதிரி இது எல்லாமே குழந்தைங்களை வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.